மனசாட்சியின் உடன்படிக்கை எனும் துணிப்பொருளில் மக்கள் விடுதலை முன்னணி தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது. கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் இந்த மாநாடு இடம்பெற்றது. பல்வேறு அமைப்புகள், நபர்கள் மற்றும் பல்துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் ஒன்றிணைத்து தயாரிக்கப்பட்டுள்ள மனச்சாட்சியின் உடன்படிக்கையில் 5 பிரதான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மக்கள் நலன்சார் ஆட்சி, உயரிய மனித வளம், நவீனமய மற்றும் தொழில்மயமான நாடு, நியாயமான சமூகம் மற்றும் அடிமையில்லாத மனிதர் இவை முக்கிய 5 விடயங்களாகும். மக்கள் நலன்சார் ஆட்சியின் கீழ் அரசு வியூகம், அரசு அதிகாரம் மற்றும் அரசு செயற்பாடு தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ள மக்கள் விடுதலை முன்னணி அடிப்படை உரிமைகள், தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை மற்றும் சர்வதேச கொள்கைகள் தொடர்பில் கூடிய அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. உயரிய மனித வளம் என்ற தலைப்பின் கீழ் கல்வி மற்றும் சுகாதாரம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நீர், உணவு, போஷாக்கு மற்றும் சுகாதாரம், விளையாட்டு, உடல் ஆரோக்கியம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகள் தொடர்பிலும் மக்கள் விடுதலை முன்னணி அவதானம் செலுத்தியுள்ளது. சாதாரணமான சமூகம் என்ற தலைப்பின் கீழ் மக்கள் விடுதலை முன்னணி அடிப்படை மனித உரிமைகள், நீதிமன்றம், ஊழல் மோசடிகளை தடுத்தல் என்பவை வலியுறுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் வந்தால் முதலீடுகளுக்கு என்ன நடக்கும் என சிலர் கேட்கின்றனர். நாட்டின் அரசாங்கம் தயாரிக்கும் பொருளாதார உபாயங்களுக்கு அமைவாக முதலீடுகளை வரவழைப்போம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் நாட்டில் உற்பத்தி துறையை முன்னோக்கி கொண்டு வந்து உலக சந்தையில் உற்பத்தி சபையின் பகுதியை 5 ஆண்டுகளுக்குள் பெற்றுக்கொள்ளும் திட்டத்திற்கு நாம் செல்வோம். நாட்டை திருத்த வேண்டும். நாட்டு மக்களுக்கு உறுதி அளிக்கிறோம். 1ஆம் வகுப்பிற்கு சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற 3,60,000க்கும் கல்வியுடனான தொழில் வாய்ப்பை வழங்குவது எமது நோக்கமாகும். அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வழங்கும் பொறுப்பை மக்கள் விடுதலை முன்னணியின் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. சுகாதாரமான வாழ்விற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது மக்கள் விடுதலை முன்னணியின் முக்கிய விடயமாகும். வழக்கு விசாரணைகளை செயற்திறன் மிக்கதாக்கும் நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குவதை மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பேற்கிறது. 67 வருடங்கள் என்ன செய்தனர்? தேசிய ஒற்றுமையோ நல்லிணக்கத்தையோ உருவாக்க